ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த அதிகாரம் முழுவதிலும் கொடுப்பதை காண முடிகிறது. வனாந்திரம் செழிப்பாகும், கடுவெளி செழிக்கும், லீலி புஷ்பத்தை போல மலரும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி குருடர்கள் பார்வையடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் தான் முடவன் மானை போல துள்ளுவான். முடவர்கள் துள்ளுவார்கள். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படும். அவனுடைய ஊமையான நாவு கம்பீரிக்கும். கர்த்தரை துதிப்பதில் கம்பீரிக்கும். அது மட்டும் இல்லை, கூடவே அவர் சொல்றாரு, வனாந்திரத்தில் தண்ணீரும் கடுவெளியில் ஆறுகளும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணினால் நம் வாழ்க்கை செழிப்பாகும். அது ஏதேனை போல மாறும். நம்முடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வழிநடத்தப்படும்படி நாம் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்றால் நம்முடைய வாழ்வு தண்ணீர் தடாகமும் நீரூற்றுகளுமாய் இருக்கும். பாவியானவர் நம்மை வழி நடத்தல, மாம்சம் நம்மை வழி நடத்துகிறது, மனிதர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள், அல்லது ஆவியானவருடைய திட்டத்தின்படி நாம் இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பது இல்லை. அதான் உண்மை. சில தங்களை உயர்த்தி கொள்வதற்கு யாரையோ ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி அவங்க எப்படியாவது மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சிலர் இருக்காங்க, என் கர்த்தர் என்ன உயர்த்தும் போது நான் மேலே அந்த உயர்வுக்கு நான் போகிறேன். அதுக்கிடையில் நானாக அந்த உயர்வுக்கு ஆசைப்படலை. கர்த்தர் என்னை நடத்துகிறவர், இம்மட்டும் என்னை நடத்தினது கர்த்தர், அவர் என்னை உயர்த்துவார். இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை உடையவர்களை கர்த்தர் உயர்த்தும் போது அந்த உயர்வு மேன்மையாகவும் இருக்கும், அந்த உயர்வு ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அந்த உயர்வு குறைவில்லாமலும். ஆனால் நாமளாக தேடுற ஒரு உயர்வு, நாமளாக கண்டுபிடிக்கிற ஒரு உயர்வு, நான் உயர மேலே போகணும், நான் அப்படி போகணும், இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்ட், மாமா பண்ணார், மச்சான் பண்ணார், அவர் பண்ணார், இவர் பண்ணார், எவர் வேணால் பண்ணட்டும். ஆனால் அந்த மனிதன் அந்த சீட்டில் நிலைத்திருக்க மாட்டாரு. இதான் உண்மை. எனக்கு தெரிந்து ஒரு தம்பி, அவங்க அப்பா உயர் அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி. அவருடைய ரிலேட்டிவ்லாம் பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள ஆட்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தராங்க. ஒரு பெரிய வேலை, அது உயர் பதவியான வேலை. அந்த பதவியான வேலைக்கு வாங்கி கொடுத்தா 10 நாள் வேலைக்கு போனான், 20 நாள் வேலைக்கு போனான், அவ்வளோதான். அப்புறம் உடம்பு சரியில்லை. இவன் எப்போதுமே ஊர் சுத்தம் பையன், வேலை செஞ்சே பழகலை, சூடி உட்காராது. அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஊர் சுற்றின பையன். இவனை கூப்பிட்டு வேலையில் உட்கார வச்சா விளங்குமா? அந்த கம்பெனி தான் விளங்குமா? அல்லது அந்த ஆஃபீஸ் தான் விளங்குமா? ஒன்றும் விளங்கலை. அவன் வந்துட்டான், எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த வேலை, ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு 1 மாதம் கூட வேலை செய்யலை, ஊற்றி மூடிட்டு வந்துட்டான். அதுக்கு பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்லாம்
பண்ணி தான் வேலை கிடைச்சது. அப்புறம் இல்ல. இப்ப நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாமளா ஒரு காரியத்த தேடி போனா அங்க ஒண்ணும் ஆனா ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற பாதையில் நாம் நடந்தா நம்மை மேன்மை உள்ளதாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றி வைத்திருப்பார். இந்த காலை வேளையில உங்களோடு தான் பேசுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் அவரை உங்களுக்குள்ள ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். உங்கள வழிநடத்துவதற்கு இடம் கொடுக்கணும். உங்க மேல அவருடைய ஆளுகை உண்டாவதற்கு இடம் கொடுக்கணும். அப்பதான் அவரு உங்களை தாராளமாய் ஆசீர்வதிக்க முடியும். தாராளமாய் ஆசீர்வதிக்க முடியும். அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியும். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பான பணத்தை பையா கொட்டுவார். அதெல்லாம் இல்ல. கர்த்தருடைய கிருபைகள், அபிஷேகங்கள், வல்லமைகள், வரங்கள் அது நமக்குள்ள புறப்பட்டு வருகிறத பார்த்தா, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, குருடர்கள் பார்வையடைந்து செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் மானை போல துள்ளுவார்கள், ஊமையருடைய வாய் கம்பீரிக்கும். அப்படி கம்பீரிக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட கம்பீரம் வரணும்னா ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் அங்கே குணமாக்குறதை நீங்கள பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறது, ஜனங்களை விடுதலைப்படுத்துகிறது, ஜனங்களை சுகப்படுத்துறது நம்முடைய கரங்களில் கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ வனாந்திரம் எல்லாம் வயல்வெளி அப்படி செழிப்பாக மாறும், தண்ணீர் தடாகமாக மாறும். இந்த கடுவெளி எல்லாம் நீரூற்றா மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட மேன்மை, அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறோம். நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அவர் ஆளுகை செய்ய இடம் கொடுக்கணும். நான் என் ஞானத்தை, என்னுடைய அறிவை நம்பி ஆவியானவரை ஒதுக்கி தள்ளிட்டு, என் வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லுகிறத கேட்காம ஆவியானவர் ஒதுக்கி தள்ளிட்டு நான் பெரிய ஆள்னு காமிச்சேன்னா அங்கே ஒன்றும் வேலைக்காகாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10 வசனத்தை வாசித்து வச்சுக்கிறான். 10 வசனம் தான் தெரியும் அவனுக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அந்த 10 வசனத்தை வாசித்து வச்சுட்டு, வாக்குத்தத்தங்களை வாசித்து வச்சுட்டு கண்ணை மூடி ப்ரோஃபஸி சொல்கிறார். ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு 3 நாள் உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்துக்கு நான் போகணுன்னு முடிவில் இருந்தேன். ஆனால் எனக்கு பொருளாதாரம் இல்லாததுனால நான் போக முடியல. ஆனால் கடைசி நேரத்தில் கர்த்தர் என்னை போக வச்சார். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் போனேன். மீதி 2 நாள் நான் உபவாசத்தில் கலந்துக்கிட்டேன். அப்படி போகிறப்ப அந்த உபவாச ஜெபத்துக்கு முந்தின நாள், முந்தின ஞாயிற்றுக்கிழமை அந்த சபைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரசங்கர் வந்திருக்கார். இப்போ ஸ்பெஷல் பிரசங்கர்னு வருவாங்கல்ல, அப்படி ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்திருக்கேன். அவர் அந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வரும்போது அவருக்கு கைக்குட்டி கூட ஒரு ஆள், பைபிள் தூக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்படி வருவாராம் நடந்து. சின்ன பையன், அவனுக்கு வயசு என்ன 20 கூட இல்லை. அவனுக்கு 2 அசிஸ்டண்ட்டு. கேட்டான் அனாயிட்டிங், என் மேலே கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படி இருக்கு. கண்ணை மூடி அப்படி தீர்க்க சொன்னா அப்படி கபகபன்னு மக்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். சரி, இன்னும் 2 அசிஸ்டண்ட் அவருக்கு. ஒன்று டை கட்டி விட, சாக்ஸ் போட, அதெல்லாம் பண்ணேன். இன்னொரு அசிஸ்டண்ட் வந்து பைபிள் எடுத்துகிட்டு வரேன். அப்போ இவங்க 2 அசிஸ்டண்ட்டோடு இவர் வந்துட்டார். வந்து நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தையை அப்படி அந்த பைபிள் வசனத்தை எடுத்து சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? இடுப்பொலி உள்ள 5 பேர் இருக்கீங்க. இடுப்பொலி உள்ள 5 பேர் காமிக்கிறார். இடுப்பொலியோட 5 பேர் 5 பேர் எஞ்சினா, அப்புறம் தலைவலியோட இருக்கிற ஆட்களை நான் பார்க்குறேன். தலைவலியோட அப்படி அதுக்கும் ஆள் இருந்துச்சு. முதுகு வலி, கழுத்து வலி, உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறான். லைனாக சொல்கிறான். அப்போ அதை சொல்லி முடித்தோடனே ஜனங்க ஒரு 3/4 பேர் ஏஞ்சி நின்ட்டாங்க. அவங்களுக்காக கழுத்து வலி, வாய் வலி, தலைவலி, எல்லா வலி, மண்டை வலி எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே, அதாவது ப்ராஃபஸி எப்படி தெரியல பார்த்தல, எப்படி பார்த்தல அப்படின்ட்டு அப்படியே கம்பீரமாக அதில் 4 பேரை கூப்பிட்டு, உங்களை ஊழியக்காரர் என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவரா எனக்கு இடுப்பு வலின்னு சொன்னார்.
உண்மையில இடுப்புலிங்க. உட்காந்துருந்தேன், உட்கார முடியல, இடுப்புலிங்க. அதனால ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார்ல. இப்படி ஒரு 4 பேர் சாட்சி சொன்னோனே அப்படியே எல்லாம் அப்படியே திரும்ப அப்படி பார்த்து அப்படி கெத்தா பார்த்துட்டு, "பார்த்தீங்களா?" அப்படின்னு போயிருக்காரு. அந்த சபையினுடைய ஊழியக்காரர் சொல்றாரு, "அந்த பக்கா ஃப்ராட் அது. வந்தான், இத்தனை வயித்து வலி இருக்கு, இத்தனை தலைவலி இருக்கு, இத்தனை எல்லாரும் தானே எல்லாம் இருக்கு. பைபிள்ல தலைவலி உள்ளவர்களை எல்லாம் கர்த்தர் நிறுத்தி குணமாக்கினார். வயித்து வலி உள்ளவர்களை எல்லாம் கூட்டு வர சொல்லி குணமாக்கினார். அப்படின்னு இருக்க வியாதியஸ்தரை குணமாக்கினார். அப்ப அவன் என்ன சொல்லணும்? வியாதியோடு கூட இருக்கிறவர்களை இன்னைக்கு குணமாக்குகிறார். உனக்கு எந்த வலி? அந்த வலியை சொல்லி, இந்த வலியில உள்ள வியாதியஸ்தரை கர்த்தர் குணமாக்குகிறார், குணமாக்குகிறார். இது வேற. ஆவியான நடத்துறது அப்படி இருக்கும். இவன் எடுப்பு சபையில பாதி பேர் இடுப்பு வலி, தலைவலி, மண்டை வலி, காது வலி, கை வலி எல்லா வலியும் எடுத்து நிற்க வச்சு கடைசியா அப்படி அப்படி வெளிப்பாடு பயங்கர வெளிப்பாடு வந்துருச்சான். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அவனை தேடியும் காணாதிருப்பாய். தேடுகிறோம், எங்க இருக்கானே தெரியல. அவ்வளோதான் அது முடியும். நிறைய பேர் அப்படிதான். சிலதை 1, 2 வசனங்களை கற்றுக்கிட்டு வசனங்களை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஊழியக்காரரை பார்த்து அவர் இப்படி தான் கண்ணை மூடி கண்ணை அமுக்கி அமுக்கி ஜோம் பண்ணுறாரு, வாயை திறந்து ஜோம் பண்ணுறாரு, இப்படி ஜோம் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதே மெத்தடில் வந்து இறங்கிட்டு சொல்கிறது, அவரை போலவே பிரசங்கம் பண்ணுறது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவன் நமக்குள்ள இருந்தால் தான் குருடன் பார்வையடைவான், செவிடன் கேட்பான், முடவன் மான போல சொல்லுவான், ஊமைய வாய் கம்பீரிக்கும். யார் இருக்கணும்? ஆவியானவருடைய அபிஷேகம் கூட இருக்கணும். ஆர்டிஃபிஷியலாக ஆட்களை செட் பண்ணி பண்ணுற கூட்டம் இன்றைக்கெல்லாம் மிராக்கள் நடக்குதுன்னா ஆப்பிரிக்காவில் அப்படி பொய்யா சொல்லி நடத்துகிறானுங்க. அப்போ பொய்யா சொல்லும் பொழுது உண்மை என்ன பண்ணப்படும்? மறைக்கப்படும். ஆவியானவர் இந்த செய்தியை கேட்கிற இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் ஒரு எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதான் உண்மை. ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய அற்புத அடையாளங்களுக்கு உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறான். அதனால தான் வியூஸ் எவ்வளோ போகுது, எவ்வளோ வருது, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன், இதில் நான் கவனம் செலுத்துறதே கிடையாது. சொன்னாங்க, நீங்கள் பணம் கட்டி இதெல்லாம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கடன்னு ஏறும், அது இப்படி ஏறும், அது அப்படி ஏறும், யூடியூப்பில் பயங்கரமான. எனக்கு அதெல்லாம் வேணாம். இதை பார்க்கிற குறைந்த நபர்கள் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய எடுப்பதில் அவர் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறது எனக்கு வாஞ்ச. அதான் என்னுடைய தாகம். அதுதான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதில் கர்த்தர் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, ஆவியானவர் நடத்தும் போது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குருடர்கள் பார்வையடைவார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது செவிடர்கள் கேட்பாங்க, முடவர்கள் மானை போல துள்ளுவார்கள், ஊமையன் வாய் கம்பீரிக்கும். வனாந்திரம் தரித்திரத்தில் கிடக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படி செழிப்புல தான் மாறும். அந்த வெட்ட வெளியெல்லாம் நீரூற்றா கர்த்தர் மாற்றி அப்படி கொண்டு வருவார். இதை வாக்கு பண்ணியிருக்கிற, இதை செய்வா. அவரை மட்டும் நம்புங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க, உங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுங்க, கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென், ஆமென்.